अर्घ्यजलेन सोमलसमस्त्रेण प्रोक्ष्ये ओम अनंतासनाय नमः ओम योगासनाय नमः उल्ला पेटी टी-शर्ट वाली विमानशलिलानिलक्षत्येकपदे द्विपदी राजदुष्पदी जलमापूर्य कुम्भम् अलङ्कृत्य स्थिरासनं सम्पूज्य अर्घ्यजलेन सोमलसमस्त्रेण प्रोक्ष्ये ओम अनंतासनाय नमः ओम योगासनाय नमः पद्मवनस्योर्ध्वे विमानशलिलानिलक्षत्येकपदे द्विपदी राजदुष्पदी பவானி ஸ்ரீ செல்லாண்டி அம்மன் மாரியம்மன் குடமுழுக்கு விழாவிற்கு வருகை பெற்றிருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடிகளையும் வருக வருகை என இருகரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது விழா கமிட்டி மற்றும் பவானி காவல்துறை.
ஃபோட்டோ எடுத்துருங்க வீடியோ ஃபோட்டோ
அடுத்தபடியாக மூன்றாவது ஆவரணத்திலே பூர்வ குண்டத்திலே இருந்து வெற்றை சாத்துபடி செய்யப்படுகின்றது. அடுத்தபடியாக நான்காவது ஆவரணத்திலே கிழக்கு குண்டத்திலே இருந்து வெற்றை சாத்துபடி செய்யப்படுகின்றது. அடுத்தபடியாக மேற்கு பகுதியிலே முதல் ஆவரணத்தினுடைய பশ্চিம குண்டத்திலிருந்து வெற்றை சாத்துபடி செய்யப்படுகிறது. இரண்டாவது ஆவரணத்தினுடைய பশ্চিம குண்டத்திலிருந்து வெற்றை சாத்துபடி செய்யப்படுகிறது. மூன்றாவது ஆவரணத்தினுடைய பশ্চিம குண்டத்திலிருந்து வெற்றை சாத்துபடி செய்யப்படுகிறது. நான்காவது ஆவரணத்தினுடைய பশ্চিம குண்டத்திலிருந்து வெற்றை சாத்துபடி செய்யப்படுகிறது. முதல் ஆவரணத்தில் வாயு குண்டத்திலிருந்து வெற்றை சாத்துபடி செய்யப்படுகிறது. இரண்டாவது ஆவரணத்தினுடைய வாயு குண்டத்திலிருந்து வெற்றை சாத்துபடி செய்யப்படுகிறது. மூன்றாவது ஆவரணத்தினுடைய வாயு குண்டத்திலிருந்து வெற்றை சாத்துபடி செய்யப்படுகிறது. நான்காவது ஆவரணத்தினுடைய வாயு குண்டத்திலிருந்து வெற்றை சாத்துபடி செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக வடக்கு பாகத்திலே முதல் ஆவரண உத்தரகுண்டத்திலிருந்து வெற்றை சாத்துபடி செய்யப்படுகிறது. இரண்டாவது ஆவரணம் உத்தரகுண்டத்திலிருந்து வெற்றை சாத்துபடி செய்யப்படுகிறது. மூன்றாவது ஆவரணம் உத்தரகுண்டத்திலிருந்து வெற்றை சாத்துபடி செய்யப்படுகிறது. நான்காவது ஆவரணம் உத்தரகுண்டத்திலிருந்து வெற்றை சாத்துபடி செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக ஈசானத்திலே முதல் ஆவரணத்திலே ஈசான குண்டத்திலிருந்து வெற்றை சாத்துபடி செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக இரண்டாவது ஆவரணத்தினுடைய ஈசான குண்டத்திலிருந்து வெற்றை சாத்துபடி செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக மூன்றாவது ஆவரணத்திலிருந்து
ஈசானத்திலிருந்து வெற்றி சாதனை செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக 4வது ஆவணத்தினுடைய ஈசானத்திலிருந்து வெற்றி சாதனை செய்யப்படுகிறது. பிரபத்யுத்தவட்யம் திருட்டபோத சுமத உக்ரவீரம் நிர்நஷ்டாமேன பஞ்சரதேன பஞ்சவிதம் சகலவாதேன விகரேன ரக்ஷா சகலவாத்யம். ஓம் சக்தி ஆதிசக்தி ஓம் சக்தி ஓம் செல்லாண்டி அம்பிகாதா அஷ்டவந்தர மகாத்மாவிடேக மகாசாந்திகர மகாமங்கள கர்மணி மகாத்மாவிடேக யாகாலயாதி மூலாலய பிரவேசகாலே समस्त அனுப்ப வேண்டாம், மேல யாரையும் அனுப்ப வேண்டாம். கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி மண்டபத்துக்கு வந்துட்டீங்கன்னா அனுப்பலாம். மேல இருக்க மண்டபத்துக்கு மேல கூட்டம் அதிகமாயிருச்சு, அவங்களை யாரையும் ஏற்ற வேண்டாம், எல்லாத்தையும் கீழே நிப்பாடிருங்க. செல்வமே சிவபெருமானே சென்ற காலத்தில் பழுதியாத்திரமோ நன்றி இல்லையில் அழுந்திய நாளோ வென்றிகள் தொழிலில் விளங்குமென்னையோ படைத்திருந்தார் இனி நானும் வடிவே விழிக்கு மகிழுதே கல்வாமரைக்கே கையெழுதே அணியால் இணைத்த மணிபுனையே பேராதரத்தினோடு பழக்கம் பேசேன் சிறிதும் முகம் காதே அதிகமாக உள்ளது. ஆதலால் பவானி காவல்துறையின் சார்பாக ஒரு முக்கிய அறிவிப்பு. தாங்கள் அணிந்து வந்திருக்கக்கூடிய நகைகள், உடைமைகள், குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு தாய்மார்களுக்கு அன்புடன் Thank you.
அந்த மேல சாமி கோயிலுக்கு மேல மண்டபத்துக்கு மேல நிக்கிறவங்க கூட்டம் அதிகமாயிருச்சு. மேல யாரையும் அனுப்ப வேண்டாம், மேல யாரையும் அனுப்ப வேண்டாம். கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி இருக்கிற மண்டபத்துக்கு வந்துட்டீங்கன்னா அனுப்பலாம். முன்னாடி இருக்கிற மண்டபத்துக்கு கல் மண்டபத்துல நீங்க அங்க கூட்டம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் பின்னாடி வாங்க. எல்லாரும் சிறப்போ இன்று எழுந்து அருளப்பெற்ற பேரிடனார் எற்றைக்கோ திருவருடைய நன்றியில் நெறியில் அழுந்திய நாடோ நற்றமிழ் வேந்தனோ இந்த வென்று கொண்டு நீர் தொழிலில் விளங்கும் மேன்மையோ படைத்தனவென்றார் தேராவி வளர்ந்தாட்டேன் செய்ய கனிவாய் முத்தமிழேன் திகழும் மணி தொட்டிலில் வைத்து திருக்கண் வளர சீராட்டேன் தாராருளுண்ட அபிராம வள்ளிக்கே வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எனக்கே வழிகிழக்க வழிக்கே சுழன்று பாவங்களே செய்து வாழ்நரக குழிக்கே விழுகும் கயாத்தமோடென்ன குட்டினியே காரணமதாக வந்து புவி மீதே கலனனுகாதி செய்து கதிகான நரணனு வேத முன்பே நான் மலை அரண்கள் பைக்க கூடாதீங்க. அது சும்மா முட்டை வச்சிருக்கிறது குடி வசதி இல்லை. அதனால அது தயிரே தொடாதீங்க. காவல்துறையினர் போனாங்க ஒரு சில வீரர்கள். அதனால கொஞ்சம் ரொம்ப பாதுகாப்பா இருக்க தயவு செய்து வேண்டி விரும்பி எல்லா தாய்மார்த்தையும் கேட்டுக்கிறோம். ரொம்ப பாதுகாப்பா இருங்க. காவல்துறை எங்க இருந்தாலும் யாகசாலை சீக்கிரமா வாங்க. அனைவரும் அந்த ஏற்பாடுகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறையினர் யாகசாலைக்கு செல்லுமாறு அர்ப்பணம் கேட்டுக்கொள்கிறோம். சார் தயவு செய்து எல்லாருமே குடும்பத்து மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க பாட்டு பார்த்துட்டு இருக்காங்க.
கோயிலுக்கு கோபுரத்துக்கு பின்னாடி தான் கூட்டம் அதிகமா இருக்கு. அதே போல அங்க நிறைய திருடர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் சொல்றாங்க, ஒரு சில திருடர்கள். அதனால கொஞ்சம் ரொம்ப பாதுகாப்பா இருங்க. தயவு செய்து வேண்டி விரும்பி எல்லா தாய்மார்ட்டையும் கேட்டுக்கிறோம், ரொம்ப பாதுகாப்பா இருங்க. கோபுர கலசத்திற்கு செல்ல தயார் நிலையில் உள்ளது. ஆதலால் காவல்துறையினர் அவர்களுக்கு இடம் ஒதுக்கி பாதுகாப்பு யாகசாலையிலிருந்து கலசத்திற்கு ஊற்றக்கூடிய தீர்த்த குடமானது கோபுர கலசத்திற்கு செல்ல தயார் நிலையில் உள்ளது. ஆதலால் புனித ஆறுகளின் நீராக உருவகித்து மந்திரங்களினால் தெய்வத்தன்மை ஏற்பட்ட நீரினால் சிலைகளும் கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் கலசங்களும் நீராட்டப்படுவதால் இது குடமுழுக்கு என்று அழைக்கப்படுகிறது. கோபுர கலசங்களும் தெய்வத்தன்மை பெறுவதால் ஒரு கலசத்தை பார்க்க வேண்டும் என்று பவானி காவல்துறையினர். கலசத்தை எடுத்துட்டு அவங்க கோபுரத்துக்கு போனாங்க. தயவு செய்து எல்லாரும் வழிவிட்டு நின்னுங்க. இந்த கலசத்தை வந்து பார்த்தோன்னா யாருமே கொண்டு போறப்ப யாரும் தொடக்கூடாது.
தேர்ந்தெடுத்த நேரம் இந்திய காலை கொள்கையிலே ஆலய தரிசனம் தற்போதைய சட்டமன்ற நாடுகளுக்கு தேசிய ஊர்வலத்தில் நீண்ட கலக்கங்கள் தற்போதைய சட்டமன்ற நாடுகளுக்கு தேர்ந்தெடுத்த ஊர்வலத்தில் காலை பொழுதிலே ஆலய தரிசனம் வெள்ள கதிரவனம் தேர்ந்தெடுத்த நேரம் இந்திய காலை பொழுதிலே ஆலய தரிசனம் தற்போதைய சட்டமன்ற நாடுகளுக்கு தேசிய ஆண்களுக்கு செல்போன் பெண்களுக்கு கடைகள் அதே போல மேலே அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் போது பின்னே ஒருவர் கை வைப்பார் அது வந்து தோல்ல கை வச்சுதான் நினைச்சுக்காதீங்க அவங்க வந்து பார்த்தா பவானி காவல்துறையினர் கலசத்தை எடுத்துட்டு அவங்க கோபத்துக்கு போனாங்க. தயவு செய்து எல்லாரும் வழிவிட்டுங்க. இந்த கலசத்தை வந்து பார்த்தா யாருமே அந்த வீட்டை கொண்டு போறப்ப யாரும் தொடக்கூடாது செய்கிறார்கள் பவானி காவல்துறையினர். கலசத்தை எடுத்துட்டு அவங்க கோபத்துக்கு போனாங்க. தயவு செய்து எல்லாரும் வழிவிட்டுங்க. இந்த கலசத்தை வந்து பார்த்தா யாருமே அந்த வீட்டை கொண்டு போறப்ப யாரும் தொடக்கூடாது. மறவாமல் தயவு செய்து எவ்வாறு அம்மனின் அருளை பெற வந்தீர்களோ அதே போல தங்களுக்கு வழங்கப்படக்கூடிய அன்னதான பிரசாதத்தையும் அறிவித்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். சாமி வரும்போது வழிவிடுங்க. சாமி தயவு செஞ்சு கொஞ்சம் வழிவிட்டு நில்லுங்க. எல்லாரும் நேரம் வேண்டாம். குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்காங்க. அவங்கள மட்டும் அனுமதிக்கலாம். அனுமதிக்க வேண்டாம். கும்பத்துக்கு மேல யாரும் ஏற வேண்டாம். மற்றவங்க ஏற வேண்டாம். அதுக்கு அனுமதி கிடையாது. எல்லாருமே கோபுர கலக்கத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. பாதுகாப்பா இருங்க. உங்களுடைய நகைகளை பத்திரமா பாத்துங்க. காலை பொழுதிலே ஆலய தரிசனம் வெள்ள கதிரவனம் தேர்ந்தெடுத்த நேரம் இந்திய காலை பொழுதிலே ஆலய தரிசனம் தற்போதைய சட்டமன்ற நாடுகளுக்கு
ஆட்சி என்கொடையும் ஏழிலே சக்தியின் காட்சி அகிலமும் ஒளியினடி அவனின் ஆட்சி வேகமற்ற மலையிலே மக்கள் வெள்ளத்தான் அன்றாட பரமேஸ்வரியின் அருளை கொள்ளத்தான் வேகமற்ற மலையிலே மக்கள் வெள்ளத்தான் எங்கள் மேல கூட்டமா இருக்கு மேல யாரும் ஏற வேண்டாம் ஒரு பேர் யாரும் மேல ஏறாது மேல தயவுக்கு ஏற வேண்டாம் கூட்டம் அதிகமா இருக்கு தயவுக்கு மேல ஏற வேண்டாம் உங்களுடைய உடமைகளை செய்து போது உங்களுடைய கருத்துக்களை செய்து பயிரிட போவோம் இடத்து போவோம் பின்னாடி யாரும் இருக்கிறாங்க பார்த்துருக்கீங்க உங்களுடைய உதவிகளை பத்திரம் பார்த்துங்க உங்களுடைய உதவிகளை பத்திரம் பார்த்துங்க ஆண்களுக்கு செல்வம் பெண்களுக்கு நகைகள் உடமைகள் என அனைத்தையும் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல மேலே அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கும்போது பின்னே ஒருவர் கை வைப்பார் அது போல கை வச்சுதான் நடத்துக்காங்க அவங்கதான் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறவர்கள் பிற்பாடு நடத்தக்கூடியவங்க அதே போல நகையில் நடத்தக்கூடியவங்க அதனால கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பத்திரமா பார்த்துங்க. அதே போல அண்ணாந்து பார்க்கிறப்ப ஆட்சி என்கொடையும் ஏழிலே சக்தியின் காட்சி கிடைக்கும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். செல்லாண்டியம்மன் தமிழகத்தின் முக்கியமான ஒன்று. குறிப்பாக தொங்கு நாட்டில் செல்லாண்டியம்மன் வழிபாடு பிரபலம். அதே போல செல்லாண்டியம்பிகா மூர்த்தஜே நமः தத்வமுத்திராஜாதம் குர்யாதீகார முர்தாயுமாதீ தத்ருணபத்ராய ஜோதி நமः வத்ரயானுர்ஜாய கங்காஜே நமः வாமதேவஜாய அம்பிகாஜே நமः ராமோ சத்யோஜாதமர்த்தஜே கடாம்பிகாஜே நமः பாதயோः மங்களவர்ண போல அதாவது சிவனம கோயில் கோபுரத்துக்கு மேல போய் ராஜே நிவர்த்தி கலாஜே நமः பாதயோः இது வித்யாலோகே அஞ்சலிமானோ ஞானம் துத்யாதே காத்யாஜக்ரதேவதாமரிகா மூலம் பசுண்டேஸ்வரः சங்கம் சந்தததே கரேத்ரணயனா சர்வாங்கமோஷா விரதா நீலாஸ்வத்வதி சதீதேஜான அனுபவிக்க வேண்டாம் பஞ்சமாவரணே இல்லாதேயோ பஞ்சமாவரணே சகிராஜே தாங்காஜே ராஜராஜே சமாகர சுதச்சி சமதிவாராஜே சர்வாலங்கார கோஷிராஜே எல்லாத்யம்பிகாஜே நமோ நமः கலதே ஆவாச்ய ஆவாகனாதி முத்ராம் தப்ரதச்ச ஆத்யம் தத்வா தத்தமஸ்யமாதாஜ சங்கம் சந்ததே கரே தரயனா தன்மாண்டமூடா விரதா நீலாஸ்வத்வதி மாத்யகாரமதகான் தேவே மகாகாலிகா யாமஸ்தோ சுமிதே ஹரோ காமஜோ ஹத்வம் மதும் தைதவம் வித்யாஹ तामग्निवन्नासवदाज्वलन्ते वैरोजने कर्मवले दुजुष्टाः दुर्गां देवीं शरणमहं प्रपद्ये सुदरसिदरसे नमः ॐ ऐं ह्रीं क्लीं चल्लाण्यम्बिकायै नमः मूलेन आवाच्य विमाने आवाच्य आवागणे तावने सन्निधाने सनिरोधने दिग्बन्धने अवकुण्डने तालन्द्रिया धेनु योनि पद्मे त्रिशूल नमस्कार मुद्रां प्रदत्य मनसा भज्याज भाग्याज मनध्यानि दत्पादानाधिभुजालानि विधाय वीरसज्जाजनाय महावीरसज्जभक्तये महावीरसज्जै नमः प्रथमावरणे ईशानमुण्डाय उमादिभ्यो नमः द्वितीयावरणे वामादिभ्यो नमः तृतीयावरणे भद्रण्यादिभ्यो नमः तुरीयावरणे सतीदेव्यादिभ्यो नमः पञ्चमावरणे कन्यादिभ्यो नमः वेदेशां पञ्चावरणे पञ्चमावरणे सजिदायै ताङ्गायै साजुदायै नमाकर सदन्त दमनिवारायै सर्वालंकार घोषितायै जल्लाण्यम्बिकायै नमो नमः
कलदे आवाह्य आवाहनादि मुक्तां प्रदत्य अर्घ्यं दत्त्वा दत्तमस्तिमाधाय செல்லாண்டியம்மன் தமிழகத்தின் முக்கிய தெய்வங்களில் ஒன்று. குறிப்பாக கொங்கு நாட்டில் செல்லாண்டியம்மன் வழிபாடு பிரபலம். நாமக்கல், கரூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களில் செல்லாண்டியம்மனுக்கு பல கோயில்கள் உள்ளன. செல்லாண்டியம்மனை செல்லியாகி, செல்லியம்மன், செல்லாத்தார் என்ற பெயரிலும் அழைக்கின்றனர். ஏற்பட்ட சிறப்புகளை கொண்ட நமது பவானி மண்ணின் சிறந்த கடவுளாக போற்றப்படக்கூடிய ஸ்ரீ செல்லாண்டியம்மனுக்கும் ஸ்ரீ மாரியம்மனுக்கும் குடமுழுக்கு திருவிழா இதோ எட்டு பார்த்தாலும் அலைகளா என்பதைப் போல அத்தனை கூட்டங்கள், அத்தனை பக்தி பரவசங்கள், அத்தனை ஓமகுண்டங்கள், அத்தனை மந்திரங்கள் என்று குடைசூழ இன்னும் சில மணித்துறைகளில் இந்த குடமுழுக்கு திருவிழாவானது சிறப்பாக நடைபெற உள்ளது. எல்லாரும் स्वस्ति कल्याण्यम्बिकां ध्यायामि आवाहयामि आवाहनादि मुक्तां दत्त्वा अर्घ्यं दत्त्वा प्राप्य देवदेव जगन्नाथ जगदानन्दकारण जपाध्वरं प्रवर्तोगन अनित्यां देवे विधि विज्ञात्वा யாரும் ஏற வேண்டாம். கீழே இருக்க ஒருத்தருக்கு கொடுங்க, கவர்மெண்ட் ஒருத்தருக்கு கொடுங்க. विश्वानावे वजिन्दं दुरिदात्यग्निः तामग्निवन्नां तपसा ज्वलन्तीं वैरोचनीं कर्मफले विजुष्टाः दुर्गां देवीं शरणमहं प्रपद्ये सुदरसि नमः अग्ने त्वं पारयामस्यो अस्मान् स्वस्ति भरति दुर्गानि विश्वाः पूर्णवृत्ति बहुलानभुर्वी भवातोकायतनयाय दिव्योः विश्वारिनो दुर्गः जातवे दश्चिन्दुन्ननापादुरिदादिपरिधि अग्ने अत्तिवन्मनसा गृह्णानो अस्माकं बोध्यपिता तनूना कृतनाजिदकं गहमानमुग्रमग्रिगमुहवेम परमा त्वदस्ताद् कनपरिषदति दुर्गानि विश्वाक्षामद्देवो अजिदुरिदात्यग्निः प्रत्नोऽपि गमेभ्यो अत्वरेषणाच्चहो दानव्यस्तदस्ति स्वाञ्जाने सर्वं विप्रयस्व स्वाभ्यन्ततोपगमायजस्व गुणविद्युक्तमहिषो निषिद्धं तवेत्तविन्नोरनुसञ्चरेम नार्यं भाविजमे गुणे मातरं वन्दमालिनी आवस्तुजन्तु जिध्याने चित्तीतवदमे गृहे निजदेवी मातरं गित्तिजं भाविजमे गुणे आद्रा पुष्करिणे पुष्टिस्तु वन्दां हेममालिनी सूर्यां हिरण्मयी लक्ष्मी जातवेदो महावः आद्रां हिकरिणे व्यक्तिं पिङ्गलां वन्दमालिनी चन्द्रां हिरण्मयी लक्ष्मीं जातवेदो महावः तां महावः जातवेदो लक्ष्मीमनवगामिनी यस्यां हिरण्यं प्रबोधं चाबोधास्यो स्वाहा विद्येयं पुरुषानगं महादेव्यै रामस्त्वं पुरुषानगम् अश्वपूर्वामसमध्यामस्विनादप्रबोधिनी श्रियं देवीमुपक्वये श्री मा देवी जुषदा कांसोस्मितां हिरण्यप्राकारां आद्राज्वलन्तीं दुष्टां तर्पयन्तीं पद्मे स्थिता पद्मवन्नां तामिहोपक्वये श्रियं चन्द्रां प्रभातां विदधा ज्वलन्ती गित्तियं लोके देवजुष्टामुदारां तां पत्नीमीचरणमहं प्रपद्ये लक्ष्मीर्नेनस्य तां त्वां वृणे आदित्यवग्ने तपसोऽधि जातो वनस्पतिस्तववृक्षोद बिल्वः तस्य बलानिकपदादुरन्तु मायान्तराजाश्च भाज्याः लक्ष्मीः उभे जुवां देव जगत्कीर्तिश्च मणिनाथः
राजोत्थोरोत्तिरात्तेऽस्मिन् कीर्तिमित्यं दधातु मे श्रुतिवादामलां ज्येष्ठां लक्ष्मीं नाशयाम्यहम् अभोधिमतमृद्धिं जगद्वारण्यद मे गृहात् गन्धद्वारातुरादरिता नित्यमुष्टां करीषिणी निजदेवी मातरज्ञस्त्रियं पादय मे कुले आद्रा पुष्करिणी पुष्टिं सुवर्णां हेममालिनी सूर्यां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महाः आद्रां हिकरिणीं यज्ञं पिङ्गलां ईश्वरीगं सर्वभूतानां செல்லு நம்பர் கும்பாசன் சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க நான் டோன் ஷர்ட் அனுப்பிச்சுடுறேன். அதே நேரத்தில் ஆலய கோபுரங்கள் சமகாலத்தில் பத்திரிகை சரியாக 6:30க்கு ஆலய கோபுரங்கள் அனைத்துக்கும் மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது. கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் அனைவரும் மூலாலயத்திற்கு சென்று எல்லாரையும் மகா கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்யுமாறு பத்திரிகையில் இருக்கும் மன்னர் சரியாக 6:30க்கு அனைத்து கோபுர கலசங்கள் கோபுரங்கள் அனைத்துக்கும் மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது. சிவாச்சாரிய பெருமக்கள் அந்தந்த இடத்திலே இருக்கும் சிவாச்சாரிய பெருமக்கள் தேங்காய் வளம் வெத்தலை பாக்கு ஊதுபத்தி கற்பூரம் எல்லாம் சந்தனம் குங்குமம் எல்லாம் உள்ளதா என்று ஒரு முறை பார்த்து கொள்ளவும். சரியாக 7 மணிக்குள் அனைத்து மூலத்தான கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் இங்கு கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் அனைவரும் மூலாலயத்திற்கு சென்று அங்கு நமது செல்லாண்டியம்மன் மகா கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பத்திரிகையில் இருக்கும் வண்ணம் சரியாக 6:30 மணிக்கு அனைத்து கோபுர விமான கும்பாபிஷேகம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹர ஹர மகாதேவா. வாத்தியவாசினி ஒரு கும்பாபிஷேக தரிசனம் எவ்வளவு புண்ணியம் அளிக்கும் தெரியுமா? இறைவனுக்கு கோயில் கட்டி வழிபடுவது வழக்கம். புதிதாக ஒரு ஆலயம் எழுப்பப்படும் போது விக்கிரகங்களை ஆலயத்தினுள் பிரதிஷ்டை செய்வதோடு மட்டும் ஆலயம் முழுமை பெற்று விடுமா என்றால் நிச்சயமில்லை. அது எப்போது முழுமை பெறும்? ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடந்த பின்னர் தான் அது வழிபாட்டுக்குரிய தளமாக முழுமை பெறுகிறது. சாமி கும்பிடுவது எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி உங்களோட உடைமைகளை பார்த்து கொள்வது ரொம்ப முக்கியம். அங்கங்க நெருக்கடி ஏற்படுத்தி நகராம பார்த்துக்குங்க. நீங்களும் நகராம இருங்க. உங்க பக்கத்துல யார் இருக்காங்கிறத முன்ன பின்ன பார்த்துக்குங்க. தீர்த்தத்துக்காக அங்கங்க ஓடாதீங்க. எந்த இடத்துலையும் தீர்த்தத்துக்காகவோ உள்ள சாமி கும்பிட போகும்போதோ. சோனப்பிரபம் சோமகலாபதம் சம்பானிபுரத்வஞ்சரேக்ஷுதாபம் ஞானப்பிரியம் நௌமி விநாயகபாவே கோணத்வயஸ்தம் குலதெய்வதம் நஹ.
शीतले त्वं जगन्माता शीतले त्वं जगत्पिता शीतले त्वं जगद्धात्री शीतलायै नमो नमः श्रीमाता श्रीमहाराजे श्रीमद्बिम्बाधनेश्वरी श्रीरग्निकुण्डसम्भूता देवकार्यसमुद्यता उद्यद्भारतकर्तावा चतुर्भागसमन्विता कायस्वरूपभाषाद्या क्रोधाकाराम्बिषोज्ज्वला मनोरूपेक्ष गोदण्डा पञ्चतन्मात्रदायक निजारुणप्रभापूरमध्यब्रह्माण्डमण्डल चम्बकादोपपुन्नागदौगन्धिकलसत्कज पुरविन्दमनिस्तैनी कनत्कोणीरमन्दिर अष्टमी चन्द्रविद्राय अभिगच्छलजोदित मुखचन्द्रकलङ्काभमसनाभिषेचक मदरस्वरमाङ्गल्यगदौरणजिल्लिक वत्तलक्ष्मी परीवाजलन्नीनाभलोचन नवचम्बकपुष्पापनादादण्डविराजित ताराकाजितिरस्कारि नादाभरणपादुर कदम्ब मञ्जरीकृतादीनसनच्चत शुद्धविद्यागुराकारस्य भङ्गिद्विजोज्ज्वल कर्पूरवीरिकामोदसमादरसतिगन्धर निजसल्लाभमाधुर्यवरिभक्तिरगच्छवि मन्दस्फुरप्रभापूरमध्यस्कामेतमानस अनागृतिजादित्यगुणस्ते विराजित कामेतमत्तमाङ्गल्यजुतशोभितगन्धर कनकाङ्गजकेयूरकमनीयभुजान्वित रत्नग्रेवेकजिन्दागलोलभक्ताबलान्वित कामेश्वरप्रेमनन्दमणिप्रतिपदस्तनि नाध्यानबालरोमाणि वृदाबलभुजत्वजि लक्षुडोमणदादारदाजमन्नेजमध्यम तनभारतन्मट्टभट्टबन्धमनिक्रिया अरुणाभगोदुम्बवृत्तभासुत्तरीतरि अर्थकिङ्गिनिकारम्यरसनादामबोधित कामे जज्ञासोमाच्यमात्तगोरुत्तजान्वित माणिक्यमुकुराकारजानुद्वय विराजित எம் கண்ணின் மணியான பக்தர்களே, அண்ட சராசரங்களையும் அகில லோகங்களையும் அவற்றில் ஜனனம் எடுத்துள்ள உயிர்களையும் காக்கும் நோக்கில் அவதரித்துள்ள யாம் திருவேணி சங்கமிக்கின்ற பவானி நகர்தனிலே அருளாளர்களால் பாடல் பெற்ற தென்கயிலையாம் கூடுதுறை சிவாலயத்திற்கு வடபால் அருள்மிகு செல்லியாண்டியம்மன் என அன்பாளர்களால் திருப்பெயர் சூடப்பெற்று கோயில் கொண்டுள்ளேன். சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு அருளாட்சி செய்து வருகின்ற எமக்கு சுமார் 16 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நுட்பமான சிற்ப வேலைப்பாடுகளுடன் அழகிய கல்மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டு இந்த 2024ஆம் ஆண்டிலே 6 கால யாக பூஜைகளுடன் 51 யாக குண்டங்களுக்கிடையே நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை திங்கள் 23ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சுபவேளையில் எம் அன்பிற்கினிய பக்தர்களாகிய உங்களின் அன்பு நிறை முயற்சியினாலும் ஒற்றுமையும் அர்ப்பணிப்பும் நிறைந்த உழைப்பாலும் எமக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற இருப்பது எம்மை மனம் குளிரச் செய்துள்ளது. எம் கண்ணான பக்தர்களே, என்னதான் அனைத்து ஆக்கமும் சக்தியும் எமதாகிலும் இயற்கையின் நெறியறிந்து உமது பிறப்பின் நோக்கம் உணர்ந்து அன்புடனும் ஒற்றுமையுடனும் அர்ப்பணிப்புடனும் செயல்படும்
உமது முழு முயற்சியின் மூலம்தான் எமது உயரிய நோக்கங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. பிற உயிர்களிடத்தே அன்பும் உயரிய நோக்கமும் முழுமையான முயற்சியும் கொண்ட எமது பக்தர்களுக்கு என்றென்றும் எமதருள் துணை செய்யும். யாம் திருக்கோவிலில் திருக்கோலம் கொண்டிருப்பினும் உமது உள்ளன்பிலேதான் என்றும் உயிர்த்திருக்கின்றேன். உண்மையுடனும் உள்ளன்புடனும் எமை கைத்தொழும் எனதருமை அடியார்களை என்றும் நான் கைவிடுவதில்லை.